அடுத்த கவிதை தொகுப்பு ராசாத்தி, படைப்பாளி தோழர் கருப்பு அன்பரசு. அதை விமர்சனம் செய்ய வழக்கறிஞர் ரோசி அவர்கள் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். இவர்களை அறிமுகப்படுத்த தங்கமணி அவர்களையும் அழைக்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டில் துவக்கத்தின் போது தென் சென்னை மாவட்ட கிளையின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த இயல் தமிழ் போற்றுதும் என்கிற நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற தோழர் CM குமார் உள்ளிட்டு அனைத்து தோழர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த நூல் ராசாத்தி என்கிற நூலை எழுதிய தோழர் கருப்பு அன்பரசன் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் அந்த ஒரு சம்பிரதாயமாக அந்த அறிமுகத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் சென்னை RBIயிலே பணியாற்றி வருகின்றார். அவர் நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தென் சென்னை மாவட்ட கிளையிலே மாவட்ட மாநில பொறுப்புகளை எல்லாம் வைத்து நம்மோடு கடந்த 30 ஆண்டுகளாக பயணித்து வருகிறார். தற்போது அவர் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளராக இருக்கிறார். அவர் இந்த ராசாத்தி புத்தகத்திற்கு முன்பே 2 நூல்களை எழுதியுள்ளார். மேலெழும் சொற்கள் என்ற நூலும் எழுத்துக்களை பற்றி சில வார்த்தைகள் என்கின்ற 2 நூல்களை எழுதியுள்ளார். அந்த வகையிலே அவருடைய அறிமுகத்தை செய்ய விரும்புகிறேன். அடுத்து இந்த நூலை கருப்பு அன்பரசரின் ராசாத்தி என்கிற இந்த நூலை இங்கே விமர்சனம் செய்ய வருகிறவர் வழக்கறிஞர் ரோசி மது அவர்கள். அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். அவர்கள் இடதுசாரி சிந்தனையோடு செயல்படக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெண்ணிய போராளி. மேலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர். அடுத்து ஜாதி வெறிக்கு எதிராகவும் மத வெறிக்கு எதிராகவும் இன அழிப்பிற்கு எதிராகவும் தொழிலாளி வர்க்கத்தின் ஒற்றுமைக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடியவர் நம்முடைய வழக்கறிஞர் ரோசி மது அவர்கள். அவர்கள் சிறந்த புத்தக வாசிப்பாளர். அவர் தற்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறார் என்கிற விவரத்தை உங்களிடம் கூறி வழக்கறிஞர் ரோசி மது அவர்களை விமர்சனத்தை அளிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு கருப்பு அன்பரசன் தோழரோட ராசாத்தி நாவல் தான். ராசாத்தி நாவல் ஒரு இது அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க, சிதறல் அப்படின்ட்டாங்க. நூல் அப்படிலாம் சொல்லாம சிதறல் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதை ஒட்டி மட்டுமே நான் பேசலாம்னு இருக்கிறேன். இந்த புத்தகத்தை படிக்கும் போதும் படிச்சு முடிச்சப்பறமும் என்ன தோணுச்சு அப்படின்னா, மனுஷன் வாழ்ந்திருக்காரியா அப்படி தோணுச்சு. அந்த அளவுக்கு அந்த காதல் ஒவ்வொரு வரியிலையுமே இலையோடு போயிருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு தேநீரை ஒரு மிடரையும் நம்ம எப்படி ரசிச்சு குடிப்போமோ அந்த அளவுக்கு அவர் உள்ள கவிதைகள் இருந்தது. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, ஒரு வருத்தம் என்னன்னா, அது நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நினைச்சேன் இது புனைவு கவிதையா இல்ல உண்மை கவிதையா நினைக்கும் போது சரி உண்மை கவிதையாவே இருந்து போட்டோம் அப்படின்றதுதான் முடிவு வந்தது. ஆனா வருத்தம் என்னன்னா, அது சூழ்நிலை காரணமா ஒன்று சேர முடியாத காதல்னு நானே கணிச்சுக்கிறேன். ஸோ அதுல இப்போ ஒரு சில கவிதைகள் மட்டும் நான் முதல்ல படிச்சு காமெடி நினைக்கிறேன். நானு சந்திப்பு அப்படின்றத அவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, கருமேகத்தில் சூழ் கொண்டிருக்கும் ஒற்றை மழை துளி வேரி நுனியை முத்தமிடுவது போலத்தான் சந்திப்புகள் அப்படின்றாரு. கருமேகத்தில் சூழ் கொண்டிருக்கும் ஒற்றை மழை துளி வேரி நுனியை முத்தமிடுவது போலத்தான் சந்திப்புகள் அப்படின்றாரு. அதே மாதிரி முத்தம் அப்படின்றத என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, மெய்யோ பொய்யோ அதெல்லாம் கிடக்கட்டும், மெய்யோ பொய்யோ அதெல்லாம் கிடக்கட்டும், மெய்யாக மெய் சேர்ந்து பொய்யில்லா முத்தம் ஒன்றி மூழ்கி சாகலாம் வாழலாம் அப்படின்றாரு. எனக்கு அந்த சாகலாம்ன்ற வார்த்தையில மட்டும் நான் கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னா வாழ்ந்து சாகலாம் வேண்டாம், அவங்க நேரிலோ
கனவிலும் அவங்க வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கட்டும் காதலோட அப்படின்றத நான் சொல்ல நினைக்கிறேன். எல்லாரும் வந்து மருதாணி, இப்போ எப்படி சொல்றது, ஆண்கள் வந்து மருதாணி அப்படின்றத எந்த அளவுக்கு அவங்க அதை இது பண்ணி பார்ப்பாங்கன்றது வெகு சிலதான் அது வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ மருதாணிலையும் உள்ளங்கால் மருதாணி அப்படின்றத பத்தி தோழர் ஒன்று எழுதியிருக்காரு. என்னன்னா, நனைந்த நிலத்தின் வாசம் முற்றமெங்கும் கமகமக்க, வெயிலும் மழையும் சேர்ந்த வெளிச்சம் மஞ்சளை பூசிக்கொண்டிருக்கிறது. தடம் மறந்த நாய்க்குட்டியை போல உன் சுவடுகளை கரைத்து சென்ற மேகத்தை பார்த்து ஓலமிடுகிறேன். வான சிறப்பில் தெரிகிறது உன் உள்ளங்கால் மருதாணி, வான சிறப்பில் தெரிகிறது உன் உள்ளங்கால் மருதாணின்னு சொல்லிட்டு அந்த உள்ளங்கால் மருதாணியை கூட அவர் அந்த அளவுக்கு நாம சொன்ன மாதிரி அந்த அந்த தேநீரோட ஒவ்வொரு மிடரையும் ரசிச்சு சாப்பிடுற மாதிரி அவரு அதை வந்து எழுதியிருக்காப்புல. அப்புறம் நிறைய இடத்துல வந்து அவர் அங்கங்க இப்போ கற்றது தமிழ் படத்துல வர மாதிரி நெசமாதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி அவங்க எங்கேயோ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க போல, கண்களை அகல விரித்து. அவர் வந்து நிறைய இடத்துல வந்து கண்களை அகல விரித்து அப்படியா கேட்டாங்க அப்படின்றத அங்கங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் காதல் புத்தகத்துல காதல் மட்டும் தான் இருக்கானா இல்ல அரசியலையும் அங்கங்க சேர்த்திருக்காரு. என்னன்னா, கைவிடப்பட்ட அனைத்தின் மீதும் காதல் கொள்வோம், போராட்ட களங்கள் தான் நம் காதலின் பூங்காக்கள், முழக்கங்களும் கொள்கைகளுமே நாம் பகிர்ந்து கொள்ளும் குறுஞ்செய்திகள் அப்படின்றாரு. அவர் முக்கியமா எனக்கு கொஞ்சம் ரொம்ப பர்சனலா ஒரு கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஒரு தற்காலிக பிரிவை பத்தி அவர் எப்படி அதை பார்த்திருக்காருன்ற வந்து ஒரு மாதிரி ரொம்ப நெருக்கமா இருந்தது மனசுக்கு. என்ன சொல்றாருன்னா, இது மட்டும் கொஞ்சம் பெரிய கவிதையா இருக்கு, பட் நான் சீக்கிரம் படிச்சிடுறேன். குமளை தேநீரை கையில் வைத்தபடி ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருக்கிறோம். குமளைக்கும் உலகிற்குமான இடைவெளியில் மௌனம் தான் உனக்கும் எனக்கும். பச்சை தேனியின் கசப்பும் பசித்திருந்த பூனைக்குட்டியின் விம்மலும் உன் கால்களை கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. நெருங்கி வருகிறேன், அரும்புமாகிறாய், தொட நினைக்கிறேன், தொலைந்து போகிறாய். வறண்ட நாக்குகள் நீரை தேடுவது இயல்புதானே, ஆனால் இதை மட்டும் புரிந்து கொள், காதலில் இடைவெளி அவசியம்தான், அது இடைவேளையாக மட்டுமே இருக்க வேண்டும். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம பிரிஞ்சிருக்கலாம், தற்காலிகமா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா அது ஒட்டுமொத்த பிரிவா ஆயிட வேணாம், தற்காலிகமான பிரிவா இருக்கலாம்ன்றதுக்கான அவர் அந்த யூஸ் பண்ண வார்த்தை தான் வந்து இடைவேளையாக மட்டும் இருக்கட்டும். ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமா பட்டுச்சு அந்த ஒரு வார்த்தை. அப்புறம் நம்ம எல்லாரும் சந்திச்சுட்டு பாய் சொல்லுவோம், அது பல வேளைகளை குட் பையாவும் இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஒரு வழி அனுப்புதல் கவிதையில வந்து என்ன சொல்றாருன்னா, உன்னை வழி அனுப்பி ஆக வேண்டும் என்பதை விட ஆக பெரும் தண்டனை வேற என்னவாக இருக்க முடியும் அப்படின்றாரு. உன்னை வழி அனுப்பி ஆக வேண்டும் என்பதை விட ஆக பெரும் தண்டனை வேற என்னவாக இருக்க முடியும் அப்படின்றாரு. புத்தக அலமாரியில் நீ ஒட்டி வைத்த பொட்டும் தொட்டு செடியில் பூக்க காத்திருக்கும் முட்டும் உன்னை கேட்டால் என்ன செய்வதென்று புரியவில்லை அப்படின்றாரு. அப்புறம் இந்த காதல் அப்படின்னா வெகு சில இணையர்கிட்ட வந்து அந்த ஒரு வாசம் அப்படின்னு சொல்றது இருக்கும். அது வந்து அவங்க அதை இதுல அதை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த கவிதை தொகுப்புல வந்து அந்த வாசம் அப்படின்றதையும் இந்த வியவை வாசம்ன்றதையும் அங்கங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னா, விட்டு சென்ற கைக்குட்டையின் வியர்வை வாசத்தில் அப்படின்றாரு ஒரு இடத்துல. பழக்கப்பட்ட வியர்வையின் வாசம் வாரி என்னை திரும்பி போட்டது அப்படின்றாரு. அருகில் இல்லாத போதும் உன் வாசத்தை காவல் வைத்து செல்வாய் அப்படின்றாரு. கைக்குட்டையை கொடுத்து உன் வாசத்தை சேமித்து வைக்கிறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் படிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, எனக்கு வந்து இப்போ ஒரு 5 கழுத வயசாச்சு, 6-7 காதல்களை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் திரும்பவும் காதலிக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் அந்த கவிதை புத்தகம் இருந்தது. யாருமே இந்த புக்கு படிக்கும் போது எல்லாருக்குமே ஒண்ணு முன்னாள் காதலோ இல்ல முதல் காதலோ நிச்சயமா அவங்க நினைவுக்கு வந்து போகும். எதையாவது ஒண்ணு கிளறி விட்டு போகும்ன்றது உறுதியா இருக்குது. எப்படி அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கடந்து போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல பிரியாணி வாசம் வரும், இல்லைன்னா ஒரு நல்ல கறி குழம்பு வாசம் வரும். பிரியாணி கறி குழம்புனா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற பிரியாணி கறி குழம்பா இல்லாம நமக்குன்னு ரொம்ப
மிக அரிதா நமக்கு ரொம்ப பிடிச்ச மிக நெருக்கமான ஒரு வாசம் வரும் இல்லைங்களா, அதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த கவிதை புக்கை படிச்சு முடிக்கும் போது காதலிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு தோன்ற அளவுக்கு புத்தகம் இருந்தது. ராசாத்தி முதல் வார்த்தையிலிருந்து முற்றுப்புள்ளி வரை காதலின் மொத்த உருவாய் இருக்கிறார். ஆமா, விமர்சனம் ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இருந்தது. அவர் ஒரு இடத்துல வந்து நானும் ராசாத்தியும் வித்தியாசமானவர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து நானும் அவளும் வந்து ஒரு தூய்மை தொழிலாளியை வந்து சாக்கடை அள்ளும் ஒருவரை வந்து நான் கட்டி அணைத்துப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது மட்டும் எனக்கு சின்னதா ஒரு நிலையில வந்தது. அது ஒண்ணும் அது வந்து அவ்வளவு பெரிய எப்படி சொல்றது, நான் வந்து ஜாதி பார்க்க மாட்டேன், இவெல்லாம் எஸ்சி ஃப்ரெண்டு தான் ஆனாலும் நான் பேசுறேன் அந்த அளவுக்கு இல்லாட்டியும், பட் இதை நம்ம அந்த அளவுக்கு பார்க்கணும்ன்றது மட்டும் அந்த ஒரு வரி மட்டும் தான் இதா இருந்தது. மற்றபடி இந்த கவிதை புத்தகம் நான் சொன்ன மாதிரிதான், இந்த புத்தகத்தை படிக்கும் போதும் படிச்சு முடிச்ச பிறகும் இந்த மனுஷன் வாழ்ந்துக்காரியான்றது மட்டும்தான். ஸோ அவ்வளவுதான். நான் இன்னும் ஒரே கவிதையை மட்டும் படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து இந்த கவிதையை வந்து அந்த ராசாத்தின்றவர்கள் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஆமாம் இருக்கிறாய், ஆமாம் இருக்கிறாய், நேசம் சுமந்த முதல் முத்தத்தின் ஈரத்தில் மீதம் வைத்து சென்ற கடைசி மிடறு தேநீரில் பற்ற வைக்கும் சிகரெட் முனையின் முதல் கங்கின் செந்நிறத்தில் பேரளவின் வடிவாய் பூவரச மரத்தில் வரைந்திட்ட தமிழ் எழுத்தில் விட்டு சென்ற கைக்குட்டியின் வியர்வை வாசத்தில் பேசி முடித்ததும் அப்படியா என அகல விரியும் கண்களில் ஒற்றை பேரலையில் கரை கடந்த அன்பில் இருந்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்காரு. நன்றி. தோழர் கருப்பு அன்பரசன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். நண்பர்களே, இந்த புத்தகம் வெளிவரும்போது எனக்கு வந்து 58 வயசு. முதல்ல வந்து சும்மா முகநூலில் தான் அப்படியான ஒரு கவிதை வந்து எழுதினேன். 2-3 தோழர் உள்ள வந்து, தோழர் என்ன தோழர் காதல் கவிதைலாம் எழுதிருக்கீங்க, என்னடா அப்பதான் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதாவது எனக்கு வந்து முதல்ல வந்து இது கவிதையா நம்ம அசோக் சிங் வந்து உன்னுடைய கவிதை தொகுப்பை வந்து பேச போறேன்னாரு. நான் வந்து எப்படிப்பா இதை கவிதை, அதாவது கவிதை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேருக்குள்ள வந்து எது கவிதை எது கவிதை இல்லை அப்படிங்கிறது காலாகாலமா வந்து விடுறது. அதுக்குள்ள போய் நான் சிக்கிக்க மாட்டேன். அதாவது சொற்சிதழ்னு போடு, அதுதான் மனசுல பட்டதே பேசுறது, அவ்வளவுதான். எனக்கு என்னன்னாக்கா இதுல வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சேன் எழுதும்போது, ஒரு மனுஷன் வந்து காதலிக்காத மனுஷன் கடைசி வரல இருக்கவே மாட்டான். நீங்க வந்து நல்ல மழை காலத்துல தெருவோரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தர் வந்து படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இழுத்து போட்டு பத்திக்கிட்டு இருப்பாங்க, உயிர் வாழ்ன்ற ஒரு ஆசையோட. அப்படி உயிர் வாழ்ன்ற ஒரு ஆசை, அன்பு அவருக்குள்ள எங்க வந்து வந்தது? அந்த அன்பு தான் வந்து நமக்கான தேடலா இருந்தது. இந்த காதல் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு காதல். அது வந்து நீங்க உடல் ஈர்ப்புன்னு சொல்லவே முடியாது. நீங்க உங்களுக்குள்ள வந்து ஒருத்தரை வந்து ஏன் பிடிக்குது ஏன் பிடிக்காது காரணம் சொல்லவே முடியாது. ஆனா அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்போம், அதுக்கு வந்து காதல் சொல்லவே முடியாது. நீங்க அது ஒரு விதமான ஒருத்தர் மேல வந்து நம்மையும் அறியாம பாலின ஈர்ப்பையும் மீறி வரக்கூடிய ஒரு அன்பு. அப்போ இப்படியான ஒரு அன்பு இருக்கும் பொழுது இதை வந்து நிறைய பேர் வந்து கொச்சையா காதல்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம வந்து இதுல இருந்து இல்லாம இந்த வயசுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு பின்னாடி போனா என்ன யோசிப்போம். ஒருத்தர் இந்த ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கக்கூடிய ஆள் வந்து அவருடைய கடந்த காலத்தை நினைக்கும் போது யார் யாரெல்லாம் வந்து போவாங்க, அப்படி அவர் நினைச்ச முதல் காதலோ இல்லை வந்து இடைப்பட்ட காதலோ இல்லை வந்து 3வது காதலோ ஏதோ ஒரு காதல் வந்ததுனாக்கா அவருடைய நிலையிலிருந்து யோசிச்சு எழுதுதான் இது. மற்றபடி சொந்த அனுபவம்னாக்கா அதுவே கொஞ்சம் எங்கேயாவது இருக்கும், அவ்வளோ இல்லாமலாம் இருக்காது. ஒரு வார்த்தைகள் வந்து வரும் பொழுது ஒன்று அனுபவித்தது, இன்னொன்று வந்து அனுபவித்ததை வந்து சிந்தனைக்குள்ள வந்து சில வார்த்தைகளை மாற்றி போடுறது, இப்படிதான் அப்படின்றது. மற்றபடி தென்சென்னை மாவட்ட தோழர்களுக்கு வந்து மிகவும் நன்றி. அடுத்தது ரோசி ஏன் நான் யோசிச்சேன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து தொடர்ந்து வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வாசிப்பாங்க.
நான் இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கிறதுக்கு வந்து ரோசி நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் பேசணும், நீங்கள் என்ன புத்தகம் கவிதை ஐயோ அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் வாசிங்க, நீங்கள் எனக்கு என்ன ஒருனாக்கா நான் சொல்ல வந்தது சாதாரண ஒரு வாசகனுக்கு போய் சேர்ந்துருக்குதா அப்படிங்கிறது தான். ரோசியை வந்து டெஸ்டிங் கூட வச்சுக்கலாம், ஆனால் உண்மையிலே வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றி.